தீக்ஷியோட கெட்டப் பார்த்தீங்களா? செயின் காமி. இப்படியே ஒரு சுத்து தீக்ஷி. வா எப்படி நான் அப்படியே ஸ்டைலாக நில்லு சுத்திட்டு. நட்பூஸ் உங்களுக்கு வந்து ஒரு மருதமலை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்கிறேன். இது பெருமான நான் தரிசனம் பண்ணிவிட்டு என்னுடைய வாழ்க்கை நான் முடிச்சுக்க போகிறேன். மருதமலை மலை உச்சிலேருந்து விழுந்து குதிச்சு செத்துட போகிறேன் அப்படின்னு உடனே அப்போ முடிவு பண்ணாராம். இப்போ காலம்புறா இனிமேல் நான் வந்து உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் முருகா முருகன். நம்ம நினச்சி அவரை வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது நடக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நட்பூஸ் கூட்டத்தை பாருங்கள். கியூ பாருங்க, எங்களுக்கு பின்னாடி முன்னாடி. காலு செம சூடு வெயில்ல பிரணவ் என்கிட்ட வந்து ஏறிட்டான் மேலே. நல்ல அருமையான தரிசனம் மக்களே இன்னைக்கு. ஏய் சூப்பரா இருக்குடா மேல அந்த கோட் இல்லாம பிரணவ். செம ஐடியா பிரணவ். எப்படி அவனுக்கு நட்பூஸ் ரொம்ப நாள் கழித்து மருதமலை கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததால் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டிங்கெல்லாம் அப்படியே நிற்கும் க்யூவில். அப்படியே நான் ஆமை மாதிரி மெல்ல நகர்ந்துகிட்டே இருக்கோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு 2-3 தடவை போனோம் எங்கள் அப்பா அம்மா கூடலாம். சாமி பார்க்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்ததால். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மார்ச் 1 தீக்ஷியோடைய பிறந்தநாள். அதனால் நாங்கள் வந்து மருதமலைக்கு போகிறோம். பிறந்தநாள் உனக்கா தீக்ஷிகா பிரணவ்? பிரணவ் ட்ரெஸ் பாருங்க தீக்ஷிபா. ஒரே கலர். டாடி அம்மா தான் போட்டு விட்டாங்க. காமி அக்காவை காமிக்கலாம். அப்படி போனா எப்படி போவா? தள்ளுப்பா. பர்த்டே அன்னைக்காவது அவளை குறும்பு பண்ணாம இருடா. தள்ளுறா. வா தீக்ஷி. தீக்ஷியோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஹாய் தீக்ஷிதா, ஹாப்பி பர்த்டே. இவருங்க மெகந்தி தீக்ஷி. 2 கை காமி தீக்ஷி. நல்லா சார்ந்துருக்குல, செமையாக இருக்கும் வாசமா. சரி ரைட்டு. இப்போ நம்ம வந்துட்டு உங்களுக்கு மருதமலை கோயிலை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தீக்ஷி பர்த்டே அன்னைக்கு கூட பூனை குசி மேலே விட மாட்டான்ல. நான் அவனுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தீக்ஷிமா. அவன் பண்ணுற சேட்டைகளை அவல்ல தீக்ஷிக்கு வரா வீடியோ அப்பா அப்படின்றான். அப்படியே நான் வீடியோ எடுக்கிறது பார்க்கல, கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறீங்க. இல்லை வீடியோ அதுதான் பார்த்து திரும்பி கரெக்டாக எடுக்கிறீங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். குட்டனை வந்து சேட்டைகள் பண்ணுறான்ல, அது அவனுக்கே தெரியாமல் எடுக்கலாம். அப்போ தான் அவன் இயல்பாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வீடியோ எடுக்கணும் தெரிஞ்சால் அவன் பேச மாட்டான் அப்படின்ட்டு. நட்பூஸ் உங்களுக்கு வந்து ஒரு மருதமலை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்கிறேன். இது மருதமலையோட கதைன்னு சொல்ல முடியாது. சாண்டோ சின்னப்ப தேவர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தேவர் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இருந்தார் அந்த காலத்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமாம், எம்ஜிஆர் படத்தில் உள்ள சசி எம்ஜிஆருடைய நிறைய வெற்றி படங்கள் வந்து அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த தேவர் சாண்டோ சின்னப்பா தேவர், அவரோட பேர் சின்னப்பா தேவர். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரம் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து அவங்க குடும்பம் வந்து வசித்தாங்க. தேவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளலூர், சூலூர், ராமநாதபுரம், ராசிபாளையம், வெள்ளலூர் தான் சொல்கிறேன், வெள்ளலூர் சொல்லிட்டேன்ல. இந்த மாதிரி நிறைய ஊரில் வந்து டெவலப் ஆனாங்க. தேவர்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த முக்கியமான இடங்கள் கோயம்புத்தூரில் வந்து இருந்தாங்க. அப்போது இவங்க ஃபேமிலி வந்து ராமநாதபுரத்தில் இருந்தாங்க. இவங்க குடும்பத்தில் வந்து 4-5 அண்ணன் தம்பிங்க. இவர் வந்து 2வது, இந்த சின்னப்பா தேவர்ன்றது வந்து 2வது. இவங்க குடும்பத்தில் வந்து வறுமை தான். ஆனால் இவங்க வந்து பரம்பரையாக முருக பக்தர் தான். காலங்காலமாக முருகரை வந்து குலதெய்வம் மாதிரி அவங்க வழிபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, இவர் வந்துட்டு கூலி வேலைக்கு போகிறார். சின்னப்பா தேவர் வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் பங்கஜா மில்ஸ்ன்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பங்கஜா மில்ஸில் வேலைக்கு போகிறார், கூலி வேலைக்கு. சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு மாதத்துக்கு 9 ரூபா சம்பளம் அப்போது அந்த காலத்தில். அதே பெருசு இல்லை. ஆமாம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, வீட்டில் வந்துட்டு வருமன்றதால நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது. எப்படின்னா
ஏதாவது விசேஷ நாளில் மட்டும்தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனால் இவருக்கு வந்து எப்படின்னா நல்லா அசைவ சாப்பாடு சாப்பிடணும், நல்லா காய்கறிகள் கூட்டு பொரியல் நல்லா சாப்பாடு நல்லா தலைவாழை இலை போட்டு நல்லா வெறித்தனமாக சாப்பிடணுன்ற மாதிரி அவருக்கு சாப்பாட்டு பிரியர். அப்போ என்ன பண்ணுறாரு, பங்கஜா மில்ஸ் பக்கத்தில் ஒரு மிலிட்ரி ஹோட்டலில் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறார். கடன் வச்சு சாப்பிட்றாரு. எப்படின்னா கணக்கு எழுதி வச்சுப்பாங்க, இன்னைக்கு இவ்வளோன்னு சொல்லி எழுதி வச்சுப்பாங்க, சாப்பிட்டு கணக்கு. இது ஒரு கட்டத்தில் பார்த்தா 6 ரூபாய்க்கு மேலே கடன் ஆயிடுச்சு. 6 ரூபான்றது பெரிய விஷயம் அந்த காலத்தில். ஏன்னா 9 ரூபா தான் அவரோட சம்பளமே. ஆனால் 6 ரூபாயில் கடன் ஆகி போச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அந்த ஹோட்டல் முதலாளி வந்து இவரை கழுத்தை பிடிச்சி அடித்து வெளியே துரத்திருக்காரு. இதுக்கப்புறம் உனக்கு கடன் கிடையாது, நீ அந்த 6 ரூபாய் கொடுன்னு. அவருக்கு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தோடனே நம்ம இப்படியே வந்து இறந்து போயிடலாமான்ற அளவுக்கு அசிங்கமாயிடுச்சான். கௌரவ குறைச்சலாகி அவமானப்படுத்திட்டாங்க இல்லையா. அங்கே சுற்றி இருக்கிறவங்க யாருமே வந்து அவர் தூக்கி விடல, அவர் ஹெல்ப் பண்ணலையா. அப்போ ரொம்ப கடுப்பாகி அன்னைக்கு வந்து கிருத்திகையா, எப்பயுமே கிருத்திகைக்கு வந்து கிருத்திகைக்கு மருதமலை முருகனை போய் தரிசனம் பண்ணுவாராம். அன்னைக்கு ரொம்ப கடுப்பாகி மருதமலை காட்டுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டுருக்காரு. முருகா, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை, என்னை ஏன் வந்து ஏழையாக படைச்ச, இந்த மாதிரி பிரச்சனையாகி யாருமே வந்து தடுக்கலை, என்னை காப்பாற்றலை, அவங்களாம் மனுஷங்க தானா, நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு பணம் நிறையா இருந்ததுன்னா நான் ஏழைங்களுக்கு உதவி செய்வேன், இல்லாதவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு கடைசியாக முருகப்பெருமானை நான் தரிசனம் பண்ணிவிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன், மருதமலை உச்சிலேருந்து உளுந்து குதிச்சு செத்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி சோகமாக நடந்து போயிட்டே இருக்காராம். அப்போ வந்து ஒன்று சொல்கிறாராம் முருகர்கிட்ட வந்து, உண்மையிலே வந்து நான் நல்லா இந்த அவமானத்திலிருந்து வெளிப்பட்டு நான் நல்லபடியாக வரணும்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க, ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு சிகரெட் டப்பா வந்து காலில் தட்டுப்பட்டுருக்கு. உடனே அந்த சிகரெட் டப்பாவை திறந்து பார்க்கும்போது அதில் வந்து 2 சிகரெட் இருந்திருக்கு. நான் இவ்வளோ புலம்பிட்டு வரேன், இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறேன், போய் இந்த சிகரெட் தான் என் கண்ணில் கிடைக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் எடுத்து சிகரெட்டை குடிச்சிட்டு அந்த டப்பாவை தூக்கி போடுறாரு. அந்த டப்பாவை தூக்கி போடும்போது அதுலேருந்து 10 ரூபா தாள் வெளியில் வந்திருக்கு. ஐயோ முருகா, என்ன இது உண்மையாவா? 10 ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையாகவே இது 10 ரூபா ஒரிஜினல் காசா இல்லை இது வந்து வெறும் பேப்பரான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா உண்மையிலே 10 ரூபா. உடனே அப்போ முடிவு பண்ணாராம், காலம்புறா இனிமேல் நான் வந்து உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் முருகா, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு வந்து நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்க, நான் இப்போவே போய் அந்த ஹோட்டலில் இந்த 10 ரூபாயை கொடுத்து கடனை அடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட சொன்னாராம். அவ்வளோ வந்துட்டு சக்தி வாய்ந்த கடவுள் முருகன். நம்ம நினச்சி அவரை வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது நடக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் சின்னப்பா தேவர் வந்து பெரிய லெவலில் நிறைய படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன வேஷங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அவரோட ஊருக்கு, அதாவது கோயம்புத்தூரில் வந்து ஷூட்டிங் எடுக்க வராங்களே, அப்போ வந்து போய் சைடில் நின்று பார்க்குறது, ஒரு சின்ன வேஷமாக பண்ண ஆரம்பித்து பெரிய லெவலில் ப்ரொடியூசர் ஆகி மருதமலை கோயிலையே வந்து இன்றைக்கி வேறு லெவலில் டெவலப் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய லெவலில் மருதமலை கோயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சின்னப்பா தேவர் தான் மிக முக்கிய காரணம். இது வந்து அவரோட சின்னப்பா தேவர்னு சொல்லி அவருடைய புக்கு ஒன்று இருக்குது, அதான் உனக்கு தெரியுமேன்ற அந்த புக்கு வந்து படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த புக்கில் நிறைய கோயம்புத்தூரை பற்றி மருதமலை பற்றி விஷயங்கள்லாம் நிறைய போட்டுக்கிறாங்க. சரி, அதை வந்துட்டு அந்த புக்கில் மிக முக்கியமான விஷயம் இது, மருதமலை முருகனை பற்றினது. அதை வந்துட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த கதை சொன்னேன். இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். மலை பின்னாடி தெரியுதா? மலை கோவிலே தெரியும் இங்கே வந்து பார்த்தா. சரி, உனக்கு காமிச்சிருக்கல பிரணா, தெரியும் போற வழியில 2 பக்கம் மரம். ஆமா, இது பேர் ஆலமரம், பெரிய பெரிய மரம் இல்ல, அப்படியே சேர்ந்து இருக்கு. அங்க தெரியுது பாரு, அது இருக்கு. தெரியுது. இது ஜூம் பண்ணா தெரியும். இப்ப தெரியுது, கிளியரா தெரியும். சொல்ல அப்ப முருகது என்னது? சொல்லுப்பா முருகது, சொல்லுப்பா சீக்கிரம், லேட் பண்ணாத. சொல்லு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொன்ன? சொல்லுப்பா. பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா. சொல்லு சொல்லு
சொல்லு பிராணா. நீ நாகாஸ் மீடியா யூடியூப் சேனல் வர சாய்தேவ் மாதிரியே இருக்கடா. அவனும் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பான் இல்ல, சொல்ல தெரியாது அவனுக்கு. சாய்தேவ் எப்படி சொல்லுவான்? பட்டுக்கோட்டைக்கு போறான்னு வேணா. அவனெல்லாம் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான். நம்ம பிரணவ் ஒல்லியா கிடக்கான். எப்படி இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா போறோம். சரி அன்டைமா இருக்கு. ஒரு வீடியோல போயிருக்கோம். இப்போ 11:30 மணி காலையில. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. முருகப்பெருமான் தரிசனம் கிடைக்குமான்னு பார்ப்போம். மருதமலை தான் சிசி அடிவாரம் பஸ் ஸ்டாண்ட். பத்தியா கார் இங்க நிக்குது. பரவாயில்லன்னு நினைச்சுக்கோ, இது கம்மி. ஆமா கார் இங்கே நிக்குதுங்களா. முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நின்னுச்சு காரு போனதுல வந்தப்போ. இது பரவாயில்ல, இது எவ்வளவு பரவாயில்ல. சரி இத்தனை நாள் வந்துட்டு பார்க்க முடியல, இன்னைக்கு கண்டிப்பா விட முடியாது. நிறைய ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் பண்றது கடைகள் நிறைய இருக்கும். இன்னும் உள்ள வந்து இந்த கடைக்காமே குழந்தைங்க கூட வந்தீங்கன்னா உஷாரா இருங்க. இன்னும் உள்ள நிறைய கடை இருக்குமே. ஆமா சாமி போட்டோஸ் நிறைய இருக்கும் சசி. ஏய் பாருடி, அதோ இங்க இருக்கு. நம்ம மாசாணியம்மன் கோவில்ல இருந்துச்சு. 90s கிட்ஸ் மிட்டாய் யாருக்கா வேணா மருதமலைக்கு வந்தா இங்க இருக்கு, வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஆமா அங்கே நம்ம காமிச்சல்லையா கார் நிற்குதுன்னு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கிறோம். ஒரு 50 அடி வந்திருப்போம். இங்கே இருக்க போலீஸ்காரங்கிட்ட கேட்டோம். இங்கே இருக்காங்க பாருங்க போலீஸ்காரங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 மணி நேரம் ஆகுமா இங்கேருந்து நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு. மேலே வந்துட்டு பார்க்கிங் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் 8 காராக தான் விட்றாங்களாம். மேலேருந்து 8 கார் கீழே வந்தால் தான் கீழேருந்து 8 கார் மேலே அனுப்புவாங்களாம். என்ன பண்ண போகிறோன்னு தெரில இன்றைக்கி, பார்ப்போம். தலைவா நம்ம காரோட நிறுத்திட்டாங்க தலைவா. போலீஸ் தலைவா வர சொல்றாங்க தலைவா, சீக்கிரம் போயிட்டு தலைவா. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதா முக்கியம், நம்மளை விட்டா போயிடணும். நன்றி நன்றி தலைவா, போலீஸ் தலைவா. இது என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா, கையில் கேஷே கிடையாது. ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்கும் பர்ஸில் சில்லற, அவ்வளோதான். அங்கே வந்துட்டு இப்போ காருக்கு பார்க்கிங் கேட்பாங்க. பேடிஎம் ஃபோன்பே எதாவது தான் பண்ணிடலாம், இல்லை கேஷ் தான் அப்படின்னாங்கன்னா அங்கே என்ன வாய்த்தாரா நடக்குதுன்னு தெரில. அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ணே வரும்போது தரேண்ணே, கேஷ் இல்லைண்ணே, இல்லைன்னா உங்கள் ஃபோன்பே நம்பர் கொடுங்கண்ணே அப்படின்னு. இங்கே நிறைய கடைகள் இருக்கு பாருங்க. நீ சொன்னல கடைகள் இங்கே நிறைய இருக்கு. நிறைய சாமி போட்டோஸ். ஏய் பிரணவ் வரா, அவருக்கு இருக்கு. பாயிண்ட் 5ல வச்சு பிடிச்சது இருக்கு. வாங்குறது காசு ஃபோன்பே இருக்கணுமே. நாளா வச்சிருக்க காசு. ஐ அழுக்கு அழுக்கு அல்குன்றான். அல்கு நல்லா இருக்கு. சாமி மாலைங்க இந்த பக்கம் பாரு. பஞ்சாமிர்தம் ஸ்டோர், அந்த பொம்மை கடினா அடிவாரம் மருதமலை. கேள்வி அக்கா எப்படிக்கா? அக்கா சாமி ஃப்ரீயா பார்க்க முடியுதுங்களா? பார்க்கலாம். சரி அதான் இங்க போற வரைக்கும் தான். இல்லை எவ்வளோ நேரம் ஆகுது என்னன்னு கேட்கலாம் பாரு. அப்புறம் பர்த்டே கேர்ள் எங்களுக்கு என்ன ட்ரீட் வைக்க போற? பர்த்டே பேபி தெரியாதா? ஸ்ட்ரீட் வெடி வெயிட்டா பாரு போதேடா. ஏதா கொஞ்சம் பிரியாணி ரெடி பண்ணி கொடு தீக்ஷி. ராஜேஷ் ஆர் ராஜேஷ் திவ்யா காலிங். இருங்க பேசிட்டு வரோம். சப்போஸ் ஒரு வழியா டிக்கெட் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரியே நாங்கள் ஏதோ மிஷின் இருக்குன்னு நினச்சி பேடிஎம் ஃபோன்பே பண்ணலான்னு பார்த்தா கேஷ் தான்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, பக்கத்தில் ஒரு கடையில் போய் அவங்கள்ட்ட திட்டிலாம் வாங்கல, ரெக்வஸ்ட் பண்ணி தான் வாங்கணும். கடைக்காரங்க நடந்து போகிறாங்க, கடைக்காரங்க பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. மலை மேலே ஏற ஆரம்பிச்சோம். நமக்கு அப்புறம் இந்த கேஷ் இல்லாத பிரச்சனையால் ஒரு 7-8 வண்டி கிட்ட போயிடுச்சு நமக்கு முன்னாடி. ஆமாம் நீ எங்கே நீ டக்கு டக்குன்னு பண்ணுவேன்னு பார்த்தா நீ 20 ரூபா தான் இருந்தது என்கிட்ட, 5 ரூபா அதை கொடுத்தா 30 ரூபா அப்படின்ட்டு. இப்போ இந்த ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அங்க அவ்வளவு கியூவா இருக்குன்னு பார்த்தா இங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. இங்க ஃப்ரீயா தான் சார் இருக்கும் வழியில. அங்க மேல பார்க்கிங் தானே இடம் இல்லைன்னு சொல்றாங்க. போன காலம் ஒண்ணு கூட ரிட்டர்ன் இன்னும் வரவே இல்லை.
நம்ம அந்த நடப்பாதையில போகலாம் தான் நினைச்சேன் நான். அங்க தெரியுது அந்த மண்டபம் தெரியுதுல்ல, அதுதான் நடப்பாதை, படிக்கட்டு வழியா ஏறி போறது. இவங்க குழந்தைங்க வந்து ஏற மாட்டாங்களே அப்படின்ட்டு தான் சரி மேலே கார்லயே போயிடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கீழே கார் நிறுத்தவும் முடியாது. எங்க போய் நிறுத்துறது காரை? பார்க்கிங் கிடையாது கீழே. நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரோடு புதுப்பிச்சு இல்ல. ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகுது, ஸ்மூத்தா இருக்கு இப்போ. கார் பாரு இங்க வரையும் நிக்குது. அதுதான் அங்க பார்க்கிங் ஃபுல்லுன்றாங்கல்ல. நம்மளும் இங்கே தான் எங்கேயாவது நிறுத்தி ஆகணும், வழி கிடையாது. பாத்தீங்களா நட்பூஸ், கார் பார்க்கிங் எங்க இருக்குது, எங்க வரைக்கும் வண்டிங்க நிக்குதுன்னு பாத்துக்கோங்க. இதனால தான் கீழே இருந்து வண்டி விட மாட்டாங்க மேலே. நம்மளும் இங்கே எங்கேயாவது ஓரமாக நிறுத்தினாதான் சசி. அது ஃபுல்லா ஆயிடுச்சு. அங்க இருக்க கார் பார்க்கிங் பெருசு, எங்கேயாவது போட்டுருவோம். ஒருத்தர் வராரு பாரு வேகமா. கேள அவர்கிட்ட. ஆனா இடம் இருக்காண்ணா? ஆனா இடம் இருக்காங்க, ஏறி கூட்டு வாங்க. மேலே இடம் இல்லைங்க. மேலே இடம் இல்லையா? இறக்கி விட்டு வர சொல்றேன். அப்ப எதுக்கு வேகமா வாங்க? சசி அப்போ நீங்க இறங்கி இந்த நிழல்ல மர நிழல் நில்லுங்க, நான் போய் பார்க்க போறேன். ஆமா மேலே கோவிலுக்கு காமி. சரி சசி நீ இறங்கி நில்லு, கேமரா நீ. பா ஒரு வழியா பார்க்கிங் பண்ணி மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. சரியான கூட்டம்டா சாமி. இன்னும் மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. எந்திரிச்சுமா மேலே எப்படி இருக்கும் கூட்டம் பார்க்கலாம் மேலே போய். வேணா ஓடாத விழுந்துருவேன். இங்கே இருக்கும் பாரு அவரோடது. நான் சொன்னேன் இல்லையா சின்ன பாதை அவருடைய. அவர் தான் வந்து அசிவாரக்கல் நாட்டப்பட்டது தேவர் பிலிம்ஸ். பிரணவ் இங்கே வா. அங்கங்க ஓடுற, இப்படி வா பிரணவ். இதுதான் வந்து ஆதி மூலஸ்தானம். இங்கே இருந்து தான் அங்கே பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. ஏகப்பட்ட கூட்டசாமி. எனக்கு வேணாம், போய் குடிச்சிட்டு போ. ரொம்ப நேரம் கியூவில் நிற்கணும்டா. போ. குடிச்சா தண்ணி எப்படி இருந்துச்சு? கூலிங்காக இருந்ததா? சரியான கூட்டம். 1 மணிக்கு நடை சாத்திடுவாங்களா தீக்ஷி? 12:30 ஆச்சு இப்போ. ஒருத்தர் முன்னாடி வாங்க. ஏன் சஸ்தி நம்ம இங்கே போன ஞாபகம் இருக்கா? பாம்பாட்டி சித்தர் கோயில் கீழே இறங்கி போனோம். குடிக்கிறதுக்கு தண்ணி இப்போ கொஞ்சம் நிறைய ரெனோவேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வெயில் வர கொளுத்துது ஒரு பக்கம். நட்பூஸ் கூட்டத்தை பாருங்க. கியூ பாருங்க, எங்களுக்கு பின்னாடி முன்னாடி. பேர் வருது பாரு சுற்றி. நட்பூஸ் அருமையான தரிசனம் சசி. ஃப்ரீயாக இருந்ததில்ல இவ்வளோ கூட்டத்தில். நாங்கள் தான் கடைசி நட சாத்திட்டாங்க எங்களோட. நிச்சயமாக சாமி தரிசனம் எப்படி இருந்தது போகிறதால நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரீயாக பார்த்தோம்ல, ஹாப்பியாக இருந்தீங்க. நல்லா வேண்டிக்கிட்டேன் சாமிக்கிட்ட. வேணா நீ இங்கே பாருடா. சேவக்கத்துல கூட கத்துது. பரவாயில்ல, நம்மளோட லாஸ்ட்டு நட சாத்திட்டாங்க. கொடுப்புனு தான். ஆனால் இவ்வளோ ஒரு 5 நிமிஷம் கிட்ட சாமிக்கிட்டே நின்று பார்த்துருப்போம்ல. சரி ரைட், அப்படியே கோயிலை சுற்றி வரலாமா?
வெயிலுக்காக தண்ணி தெளிக்கிறாங்க சைடில். வேணா அதெல்லாம் காலோட விழுந்துடும். வா சசி வா போகலாம் அப்படியே. சசி சுற்றிட்டு போகலாம் வா அப்படியே. ஏன் சாமி தாண்டி எடுக்கக்கூடாது ஃபோட்டோ. சசிக்கு பயம் வீடியோ எடுக்கிறதுக்கு எடுக்கலாமா. சசி உனக்கு வேணா இதெல்லாம் விபூதி யார் இப்படி போட்டு அப்பி வச்சிருக்கு குழந்தைக்கு? ஆயிரு எதுக்கு? இது எனக்கு வேணும். இதில் வச்சுக்காங்க. குங்குமத்தை போய் யாராவது சாப்பிடுவாங்களாடி? ஸ்மெல் பண்ண போகிறாங்க. அது வாசமாக இருக்குல்ல. அடுத்து பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். இங்கே நின்று கியூவில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பாப்பாக்கு மட்டும் வச்சிருக்கேன். ஆமாம்ல அழகாக இருக்கா. என்ன வயசு அவளை தொட போகிறானா? பொறுமையாக போடா. தொடு ஒன்றும் பண்ண. தொடு இந்த சேவலை தொடு. சரி வா வா. சசி போகலாம். பார்க்கலாம் இந்த வியூ பார்க்கலாம். சசி பார்த்து வா. இங்கே ஒரு விநாயகர் இருப்பார் கும்பிட்டுக்கோ சார். வர வந்து கும்பிட்டீங்களா? அந்த பழைய நேம் போர்டு எடுத்துட்டு புதுசாக நேம் போர்டு பண்ணிட்டு இருக்காங்க போல. வேணா இங்கே கால் சுடுது. இங்கே வந்து நில்லுவா. வியூ பார்ப்போம். கோயம்புத்தூரை பாருங்க. கோயம்புத்தூர் மாநகரம். ஆமாம் பிரணவ் சேஃபாக நில்லு. நீ இங்கே நில்லு. சரிவா போகலாம். டேய் நம்ம வீட்லாம் தெரியாதுடா. டேய் வா. நம்ம வீட்லாம் தெரியாது. நம்ம வீடு தெரியுதா அவனுக்கு? போலாம். கீழே பார்த்து சசி கீழே பார்த்து தாண்டி வா. சசி ஏதாவது சாப்பிட்றீங்களா? புளியோதரை இருக்குது பிரசாதம். ஏன் சசி புளியோதரை இருக்குது பிரசாதம் சாப்பிட்றலாமா? ஸோ இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. வாங்கிக்கலாம். புளியோதரையும் வடையும் வாங்கிக்கலாம். போ ஃபோன்பேவும் இருக்குது பண்ணிக்கலாம். பிரச்சனை. சாமி பிரசாதம் வடையும் புளியோதரையும் இருக்குது. எத்தனை புளியோதரை சசி வாங்க போகிற?
நான் 2 புளியோதரை 2 வடை கொடுங்கண்ணா. சரிங்க. இந்தா இது பிடிச்சிக்கோ. கீழே பிடிக்குது. சசி புளியோதரை செம்ம டேஸ்ட். தேசியம் பிரணவ் அடையோட நிறுத்திட்டாங்க. செம்ம டேஸ்ட். இப்போ இங்கே பாருங்க இலவச பிரசாதம் வாங்கிக்கலாம் சார். போ தீக்ஷி வாங்கிக்கோ. அம்மா கிட்ட போ, பக்கத்தில் போ. வெண்பொங்கல் தானே சசி? வெயிலுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நட்டு மேலே பண்ற மாதிரி போட்டு காலை எப்படி சுட போகுது பாரு. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. அது அங்கே இருக்கு. நான் போய் செப்பல் எடுத்து வந்துடுறேன். ம் வேலை தீக்ஷியும் பிரணவம் தீக்ஷியும் சசி அங்கே ஓடி இருக்காங்க. சூடு தாங்க முடியல. காலு செம சூடு வெயில்ல. பிரணவ் என்கிட்ட வந்து ஏறிட்டான் மேலே. தீக்ஷியும் அம்மாவையும் காணும். பிரணவ் அங்கே போயிட்டாங்க. நல்ல அருமையான தரிசனம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு கார் கியூவில் இருக்கிறத பார்த்துட்டு எப்படி சாமியை இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு நினச்சேன். நல்ல அருமையான தரிசனம். முருகப்பெருமான் தீக்ஷியோட பிறந்தநாள். அதுவும் வேணாம் சுடும். தீக்ஷியோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு அருமையான தரிசனம் முருகப்பெருமான் கொடுத்துட்டார். மருதாச்சலமூர்த்தி. வியூ தெரியுது பாருங்கள். நம்ம கார் வந்து கீழே நிற்குது. ரோடு தெரியுதா? வண்டி வருது இல்லை? மலை பக்கத்தில் மலை ரோடு. காரை போய் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் இங்கே வெயிட் பண்ண, நான் போய் காரை எடுத்துகிட்டு வரேன். சசி அவன் பிரணவ் கையில் பிடிச்சிக்கோ. தீக்ஷி கூட பிரச்சனை இல்லை. இங்கேருந்து எடுத்தால் மொத்த சிட்டியும் வந்து நமக்கு ஒரு வழியாக முருகப்பெருமான் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்தாச்சு. அங்கே க்ரௌடில் வந்துட்டு நாங்கள் பேசுறது கேட்காது. அதனால் வந்து அங்கேருந்து பேச முடியல. சவுண்டு கம்மியாக தான் பேசியிருப்போம். இப்போ வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறோம். தீக்ஷி உனக்கு எப்படி இருந்தது பிறந்தநாள் அதுமா சாமி தரிசனம்? எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் சடனாக தான் மருதமலைக்கு போக முடிவு பண்ணி வந்தோம். கீழே கார்லாம் க்யூவில் நிற்கிறத பார்த்துட்டு பயந்துகிட்டே போனோம் எப்படி இருக்கும் அப்படின்னு. மேலே போனால் கார் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லு. சரி என்னடா அப்படின்னு கீழே நம்ம அந்த ஆதிகால முருகர் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் போனல சசி, அதுதான் ஆதிகால முருகர். முதல்ல முருகர் வந்து பண்ணது அங்கதான் பிரதிஷ்டை பண்ணது. அதுக்கப்புறம் தான் மேல வந்துட்டு கொண்டு போய் பண்ணது. அது ஆதி மூல முருகர்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க போய் பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு சரியான கூட்டம். கீழே இருந்து அந்த கோயில இருந்து பார்த்தா நல்ல கூட்டம். அந்த வீடியோல காமிச்சிருப்போம். ஏன்னா அது இவ்வளவு கூட்டமா இருக்கே. 1 மணிக்கு வேற நடை சாத்திரம் சொன்னாங்க. 12:20 ஆயிடுச்சு. அப்புறம் கியூல போய் நின்னோம். கியூ ரொம்ப வேகமாக போச்சு. பரவாயில்ல, நாங்கள் கரெக்டாக 12:20க்கு நிற்க ஆரம்பித்தோம் கியூவில். 12:50க்கு நாங்கள் உள்ளே போயிட்டோம். சாமி பார்த்துட்டோம். சாமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வேலி வச்சுருப்பாங்க இல்லையா? சைடில் தானே நம்ம நின்று சாமி கும்பிடணும். நாங்கள் மட்டும் உள்ளே போயிட்டோம். அந்த சென்டரா சாமிக்கு நேராக போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் சாமிக்கு முன்னாடி நின்னோம். சாமி நல்ல ராஜா வேஷம். ஆமாம், அருமையாக இருந்தார் சாமி. இங்கே பார்த்திய சசி வள்ளி தெய்வானை கூட இருக்க மாட்டாங்க. மருதாச்சலமூர்த்தி முருகப்பெருமான் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓவரால் இன்னைக்கு மருதமலையுடைய முருகப்பெருமானுடைய தரிசனம் வந்து சிறப்பாக முடிஞ்சுது. இன்னைக்கு வந்து காலையில் எழுந்து வீட்டில் இருந்து கிளம்பி வந்தோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் தடங்கள் எதுவுமே கிடையாது.
அது பாருங்க இன்னைக்கு சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் வேற. சஷ்டி இன்னைக்கு. இங்கே கோவிலில் தான் சொன்னாங்க இன்னைக்கு சஷ்டின்னு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி வெள்ளிக்கிழமை அப்படிதான் இருக்கும் கூட்டம் நினச்சி. அப்புறம் தான் தெரியுது சஷ்டின்னு. பரவாயில்ல, இன்னைக்கு தீக்ஷி உன்னுடைய பிறந்தநாளுக்கு சஷ்டி அன்னைக்கு வந்திருக்கு இந்த வருஷம். உனக்கு ரொம்ப நல்லது. சரி ரைட்டு. மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆச்சு. போகிற வழியில் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கிறோம். டைம் இருந்தால் போயிடுவோம். பசிக்குதா தீக்ஷி உனக்கும் பிரணவுக்கும்? ஆமாவா, எப்போ கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவேன். வாங்கி கொடுத்தாங்க சாப்பிடல. அப்பா புளியோதரை வாங்கி கொடுத்தாங்கல்ல. புளியோதரெல்லாம் இவங்க சாப்பிட மாட்டாங்க. அவனுக்கு அவன் பிரச்சனை. ட்ரெஸ் போடும்போது மட்டும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொல்ல. சரி வீட்டுக்கே போயிடலாம் தீக்ஷி. வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம்ண்ணா. போயிடலாம் பிரணம். இங்கே பாருங்க இப்போ எவ்வளோ கியூ நிற்குதுன்னு பாருங்க. கார் வந்து 8 காராக விட்டாங்க நம்ம போகும்போது. 10 விட போறாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்களா? இங்க இருந்து வருது பாருங்க காருங்க. ஐயோ அங்க ஃபுல்லா கூட்டங்க. ஓ அப்ப அங்கேயே பார்க்கிங் அத சொன்னாங்க. அப்படியே பிளாக் பண்ணிட்டு இருந்த ஏரியான்னு நம்மளோட லாஸ்ட்னு சொன்னாங்க. அதான் அப்போ 2 o'clock வரைக்கும் அப்படி நட சாத்திட்டு குட்டா ஜம்பமா இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். தேங்க் யூ தீக்ஷி. ஏய் இங்க பாரு. Dress போடும்போது குச்சி போட்ட குட்டா இங்க பாருடா. ஓ முகத்தை கொஞ்சம் காமிங்க. பாரு பிரான்ஸ். சிரிக்கிறா. தீக்ஷி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணாத. இதான் பாரதியார் யுனிவர்சிட்டி பின்னாடி தெரியுது பாரு. போறோம் வரும்போது கேட்டா இங்க நம்ம போறோம். பிரணவ் கொஞ்சம் காமிடா அவ முகத்தை ப்ளீஸ். பிரணவ் பாரு மங்கி எங்க பாக்காமச்சியா. ஏய் சூப்பரா இருக்குடா மேல அந்த கோட் இல்லாம பிரணவ். நல்லா இருக்கு பிரணவ். நல்ல ஐடியா அப்படியே. ஆமா ஐடியா பிரணவ். எப்படிடா உனக்கு இந்த ஐடியா வந்துச்சு பிரணவ்? லில்லி நான் சொல்லி முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம் பிரணவ். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவோம். போயிட்டு முருங்கைக்காய் சாம்பார் தயிர் வாங்கிட்டு போயிடலாம். நல்லா முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல் நம்ம போன உடனே ஐஸ் கட்டி வந்து அது என்ன சொல்லுவோம் சசி, அந்த ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவோம் ஐஸ் கட்டியை. 3 மணிக்கு நம்ம வந்துட்டு அந்த ஐஸ் கட்டி எடுத்து தயிர் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற்றி ஆற்றுன்னு ஆற்றி அதில் ஐஸ் கட்டியை போட்டு ஜில்லுன்னு ஐஸ் மோர் குடிக்கலாம். ஓகேவா? சொல்லு பண்ணலாம். சரி ஐஸ்கிரீம் குச்சி இருக்குல்ல, ஆமா அது உள்ள சொருகிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சி 2 days பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடும். பாரு சசி, நமக்கே தெரியாதுல கூட பிரணவுக்கு தெரியுதுப்பா. சரி அதை மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா 600-700 செலவாகும். வீட்டில் வேறு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் தான் போய் சாப்பிட்ணும். சைவம் தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். பிரணவ் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பிரணவ்கிட்ட சொல்லிடாதீங்க. இல்லைப்பா 10 நிமிஷத்தில் போயிடலாம் பிரணவ். ஆமாப்பா அப்பா ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு கூட்டிட்டு போயிடு. சரியா? போயிடு அவ்வளோதான். இதுதான் சார் இந்த பொட்டானிக்கல் கார்டன் நட்பூஸ் புதுசாக திறந்துருக்கிற பொட்டானிக்கல் கார்டன். இதுதான் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் தான் வந்துட்டு இப்போ ஒரு 3 நாள் வந்து எக்ஸிபிஷன் போச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் எடுத்தீங்க அப்படின்னா. இல்லைங்கோ சார், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் இப்போ நான் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி அது 3 நாளே முடிஞ்சிருச்சு எக்ஸிபிஷன். வேணுன்னா நம்ம இதனால் ஒரு நாள் வந்து தனியாக பிளான் பண்ணி பொட்டானிக்கல் கார்டனை வந்து வீடியோ பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இல்லைங்கோ சார். நட்பூஸ் தீக்ஷிக்கு வந்து கேக் கட்டிங் பண்ணிடலாமா? ரெடியாக நீங்கள்? நாங்கள் எல்லோரும் ரெடி. தீக்ஷிதா வந்து வேறு லெவலில் ரெடியாக இருக்கிறா. கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு கெட்டப் ட்ரெஸ் அதே தான். கேக்கு வெட்டும்போது வேறு கெட்டப் ட்ரெஸ் அதே தான். பாருங்கள், சந்தோஷப்படுங்க, வாழ்த்துங்க. தீக்ஷியோட கெட்டப் பார்த்தீங்களா? செயின் காமி. தீக்ஷிக்கு எங்களோட கிஃப்ட் இதுதான், சில்வர் செயின். இப்படியே ஒரு சுத்து தீக்ஷி. எப்படி நான் அப்படியே ஸ்டைலாக நில்லு சுத்திட்டு. வெக்க பண்றா தீக்ஷி.
சூப்பராக இருக்கு. மெகந்தி காமி இப்படி. பிரணமா போ அக்கா கூட போய் நில்லு. சரி ரைட், அப்படியே கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேக் இஸ் ரெடி. ப்ளூபெர்ரி கேக். ஹாப்பி பர்த்டே தீக்ஷிதா. கேண்டில் வேணாம் சசி. ஒண்ணே ஒண்ணு சும்மா சரி. ஊதுறதுக்காக. அடுத்து ஒரு ஹீரோவை பாருங்க. பிரணவ் 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 என்னடா மங்கி மாதிரி தலையை சொல்லிட்டு இருக்க? சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு தீக்ஷி குட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. God bless you தீக்ஷிதா. அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டிடுங்க. நீங்க அவங்களுக்கு ஊட்டிடுங்க. தம்பி அப்பா கூட்டி. ஃபர்ஸ்ட் தம்பிக்கு. வாய ஆஹான்னு திறக்காத. நீ கொஞ்சம் எடுத்து ஊட்டு அக்காவுக்கு. பிரணவ் குட்டி இந்த அப்பா கிட்ட. இரு வர. தம்பி ஊட்டுற அக்காவுக்கு. இங்க வாங்க. அவன் ஊட்டுட்டோம் உனக்கு. ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு ஊட்டி விடுப்பா. ஹாப்பி பர்த்டே அக்கா. இரு வர, நான் ஊட்டிடுவேன் உனக்கு. நாங்க இங்க இருக்கு. ஹாப்பி பர்த்டே தீக்ஷிதா. பிரணவா ஒரு போட்டோ பிடிச்சு. கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி ஃப்ளேவரு. தீக்ஷிக்கு பிடிச்சது. தீக்ஷிதா தான் விரும்பி கேட்டா ப்ளூபெர்ரி கேக் வேணும்னு. ஆமா. இதில் கடையில் தீக்ஷி இந்த ஒன்று தான் இருந்துச்சு. மற்ற ஃப்ளேவர்ஸ்லாம் 2 கேக் இருந்தது. நீ லக்கி, உனக்காக இந்த ஒரு கேக் இருந்து நீ ஆசைப்பட்ட ப்ளூபெர்ரி. இந்த சாக்லேட் காமிங்க. காமிக்கிறேன். எங்கே அதான் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்களே? இங்க. இந்த side. ஓ இங்கே இருக்கா? சரி அதை எடு. இப்படி இங்கே இருக்கான். சரி இரு, அதை காமிச்சிருவோம். ஆசைப்படுறா தீக்ஷி. இதை தான் நீங்கள் நிறைய எடுத்து சாப்பிட்டீங்க. சரி இந்த சாப்பிட்டேன். நட்பூஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கிறோம். ஆல்ரெடி வீடியோ வந்து லென்த்தியாக போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கிட்ட போகுது. தேங்க்யூ பிரணவ். இன்றைக்கி வந்து தீக்ஷியோட பிறந்தநாள் மிக சிறப்பாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். கோவிலுக்கு போனது, முருகப்பெருமானை தரிசிது, எல்லாமே சிறப்பாக அமைஞ்சுது. கேக் கட்டிங் நல்லபடியாக முடிஞ்சுது. மீண்டும் இனிமையானதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ராஜா சசி மற்றும் பல